ஒரு வாரம் சுகர் எடுத்துக்கலன்னா மூஞ்சி இப்படிலாம் ஆகுமா? வணக்கம் நண்பர்களே. 14 டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 6. வாங்க கதைக்குள்ள போகலாம். காலையில் செடியை சுத்தம் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதை சுத்தம் பண்ணிட்டு நானும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படித்தவுடன் குளிக்கவும் எங்கள் அம்மா சொன்னாங்க. குளிச்சுட்டு வந்து கண்ணாடியை பார்த்தா மூஞ்சி வெள்ளையா இருக்கு. என்ன கதைன்னு பார்த்தா நம்ம ஒரு வாரம் சுகர் கட் ஆனது ரிசல்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுது. அதுக்கப்புறம் காலையிலேயே கண்டென்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். காலையிலேக்கு ஓட்ஸும் கொஞ்சம் டேட்ஸும் சாப்பிட்ட கையோட மாடிக்கு போய் 10K ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்தா எங்கள் அம்மா போய் துணி எடுத்து வர சொல்லிட்டாங்க. அப்புறம் மத்தியானம் வேலை கொஞ்சம் அந்த ப்ராடக்ட் ஷூட்லாம் இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு மாடிக்கு போய் துணியை சிறிதளவு எங்கள் அம்மாவுக்கு சமையலை கொஞ்சம் ஹெல்ப்பிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போனேன். ஜிம்முக்கு போனால் ஜிம் இல்லைன்ட்டாங்க. டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டு ரித்திக்கு கால் பண்ணேன். எங்கன்னு தானே கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப நாள் அந்த போஸ்டர்லாம் வாங்கணும்னு இல்லை, அதெல்லாம் செல் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. அதை இப்போ விசாரிச்சுட்டு வந்து கருப்பட்டி காப்பியில் எனக்கு ஒரு காப்பியும் அவனுக்கு ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு சப்போஸ் இந்த போஸ்டர் பிஸ்னஸ் நல்லா போகுமா இல்லையா அப்படின்ற குழப்பத்திலேயே நான் இருந்துட்டு இருந்தேன். அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்க, நான் இந்த போஸ்டர் பிஸ்னஸ்குள்ளே இறங்கலாமா வேணாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். வாயவே பார்த்துட்டு இருக்காதீங்க, ஏன்னா வீடியோவும் வேற, நான் கொடுக்குற வாய்ஸும் வேற. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம குடும்பத்தில் நீங்கள் ஐக்கியமானோம் அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முடியும். அதனால அந்த ஃபாலோவையும் தட்டி விட்டுருங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டாப் லேர்னிங் அண்ட் ஸ்டார்ட் டூயிங்.